விடாமுயற்சி அப்டேட் வேணும்னு ஃபேன்ஸ்லாம் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ மூவி க்ரூ வந்து தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கேரக்டர் ரிவீல் போஸ்டர்ஸ்லாம் ரிவீல் பண்ணாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லுக் அந்த கேரக்டர் ரிவீல் எல்லா போஸ்டர்ஸுமே வந்து கேரக்டர்ஸ் வந்து அந்த ரோட்ல நிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்சிருக்க முக்கியமான எல்லா கேரக்டரும் கூட்டு வந்து ரோட்ல நிக்க வச்சு போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க போல. அதை தான் இவங்க கேரக்டர் ரிவீல் போஸ்டர்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த போஸ்டர்ஸை பார்த்த இன்டர்நெட் சமூகம் இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்காவோ இல்ல காப்பியாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட் ஃபுல்லா எழுத ஆரம்பிச்சாங்க. நமக்குமே அந்த டவுட் வந்தது. ஸோ அதனால அந்த படத்தை பார்த்துடலாம், அந்த படத்துக்கும் அவங்க கேரக்டர் ரிவீல் போஸ்டர் விட்டுருக்காங்க இல்லையா, அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம் சொல்லி அந்த படத்தை பார்த்தோம். ஸோ அந்த படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரேக் டவுன் வந்து 1997 கர்ட் ரசல் நடிச்ச ஒரு படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினும் வேலை நிமித்தமா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் லாங் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஆலோரம் இல்லாத ஒரு ரோட்ல வந்து கார் நின்றுடுது. ஏன் நின்றுச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த வழியா ஒரு ட்ரக் டிரைவர் ஒருத்தர் போறாரு. அவர் நிறுத்தி ஹெல்ப் கேட்கறாங்க. அவர் வந்து செக் பண்ணிட்டு, மேபி நீங்க லாங் டிராவல் வந்துட்டு இருக்கிறதுனால இன்ஜின் ஹீட் ஆயிருக்கலாம், அதனால நின்று இருக்கலாம், சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, திரும்ப ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் ஏன் கூட வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அங்க பே போன் யூஸ் பண்ணி கால் பண்ணிட்டு மெக்கானிக்க கூட்டு வந்து உங்க காரை சரி பண்ணிட்டு போங்கன்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல ஐடியாவா ஹீரோக்கு தெரிஞ்சாலுமே கார் அந்த இடத்துல தனியா விட்டுட்டு ரெண்டு பேரும் போறதா அவருக்கு நல்லதா தெரியல. சோ அதனால என்ன பண்ணா, ஒய்ஃபை மட்டும் அந்த டிரைவரோட அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்க கால் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க ஒய்ஃபும் கிளம்பி அந்த டிரைவரோட போயிடுறாரு. இவர் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் போய் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப வரவே இல்லை. இவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு தெரியலன்னு சொல்லி நம்மளே போய் பார்க்கலாம்னு கார் திரும்ப ஒரு தடவை செக் பண்ணும்போது தான் கவனிக்கிறாரு, கீழே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு ஒயரை வந்து கட் ஆயிருக்கு. ஸோ அதை திரும்ப அவர் கனெக்ட் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கார் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் அந்த மாதிரி அங்க யாருமே வரலன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் ஸ்டேஷனோட ஓனர் சொல்றாரு, அந்த மாதிரி யாருமே வரல, நாங்க யாரையும் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் அங்கிருந்து கார் எடுத்துட்டு அந்த வழியாவே திரும்ப போயிட்டு இருக்கும்போது அவர் ஒய்ஃபை ஏத்திட்டு போன ட்ரக்கை முன்னாடி பாக்குறாரு. ஸோ இவர் ஓவர்டேக் பண்ணிட்டு போய் அந்த ட்ரக் முன்னாடி நின்று அந்த டிரைவர் கிட்ட விசாரிக்கும் போது அந்த டிரைவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லை, உங்க ஒய்ஃப் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஏன் அவங்களை கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இவருக்கு பெரிய ஷாக் ஆயிடுது. அதே டைம்ல கரெக்டா போலீஸ் ஆபீசரும் ஒருத்தர் வர்றாரு. அவரும் வந்து அந்த ட்ரக்கை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஒய்ஃப் அந்த ட்ரக்ல இல்ல. சோ இவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த டிரைவர் அனுப்பிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சோ நமக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் இந்த ட்ரக் டிரைவர் தான். அவரும் இல்லன்னு சொல்லி போலீஸே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல அவர்கிட்ட பிரச்சனை பண்ணா போலீஸ் கிட்ட போவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இதுல இருந்து எப்படி அவர் ஒய்ஃபை காப்பாத்தினாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. படம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ரொம்ப பரபரப்பா போகுது. படம் ஸ்டார்ட் பண்ண 10வது நிமிஷத்துலயே ஸ்டோரி ஆரம்பிச்சிடுது. அவங்க ஒய்ஃபை காணாம போயிடுறாங்க. அதுல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த தேடல் தான் இருக்கும். ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் தான். ஹீரோவோட ஒய்ஃப், வில்லன்ஸ் சொல்லி ஒரு 3 பேரு, மொத்தமாவே படத்துல ஒரு 7-8 பேர் தான் இருப்பாங்க. வழக்கமா காணாம போன ஒய்ஃபை கண்டுபிடிக்கிற ஒரு கதையா இருந்தாலுமே இது ரோட் பேஸ்ட் மூவியா கொடுத்திருக்காங்க. சோ ஒரு டிராவல், ரேசிங் அந்த மாதிரியே இருக்கு மூவி. அந்த படத்துக்கு நான் அவங்க பார்த்திருக்க லொகேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நமக்கே ஒரு மாதிரி திக்குன்னு இருந்தது. அந்த லொகேஷனும் சரி, அந்த கதையை கொண்டு போன விதத்திலயும் சரி. ஸோ கண்டிப்பா இவங்க தான் கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஆக்ஷனுக்கு மாறுது. அது வரைக்குமே ஒரு த்ரில்லரா தான் போகுது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும். இந்த கதை மேபி விடாமுயற்சியா இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மூவி வந்து ஒரு ரோட் பேஸ்ட் மூவி. கார் தான் அதிகமா இருக்கு, ரேசிங் இருக்கு, கார் சேஸ் சீன்ஸ் இருக்கு. கார் சேஸ் சீன்ஸ் இருந்தாலே ஏகேக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி ஆச்சு இல்லையா, அதனால சொல்றேன். இதுக்கும் அந்த கதைக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு யூகம் தான். அர்ஜுன், ஆரவ் இவங்களெல்லாம் கேஸ்ட் பண்ணிருக்காங்க, த்ரிஷா இவங்களெல்லாம் கேஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த கேரக்டர் செட் ஆகுன்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. இந்த மாதிரி படங்களை ரீமேக் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு ஹாலிவுட் படத்தை ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்கி, காப்பி இல்லாம ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்கி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ரீமேக் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மகிழ் திருமேனி கிட்ட இதை கொடுத்தா ரொம்ப நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் தான் விடாமுயற்சியாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ட் பிரேக் டவுன் படத்தை கண்டிப்பா பாருங்க. ரொம்பவே நல்ல படம். 1.5 மணி நேரம் உங்களுக்கு போர் அடிக்காம போகும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ.